மக்களே கனடா வாங்க வாக்கியம் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் பியர் கிரீக் பார்க்கு. அந்த பார்க்கில் எவ்வளோ பெரிய பார்க்கிங் லாட்டு ஃப்ரீயாக இருக்குது. மேலே ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் கிட்ஸுக்கெல்லாம் சாக்கர் கேம் நடக்குது. அது போக எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க. இந்த இடம் தான் ஸ்விம்மிங் பூல். கவர்மெண்டோட பியர் கிரீக் பார்க்கோட ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ அழகாக பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இதெல்லாம் இருக்குது. வாஷ்ரூம் எல்லாமே இருக்குது. ஓகேவா. இங்கே நீங்கள் அவங்களோட டைமிங்கை பார்த்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக எவ்வளோ சின்ன மணி இருக்கும், அதாவது ரொம்ப கம்மியான மணி கொடுத்து நீங்கள் போய்க்கிடலாம். ஓகே. இப்போ நம்ம உங்களுக்கு டைரெக்டாக நடந்து போனோன்னா ஒரு பெரிய ஸ்டேடியம், கவர்மெண்ட் வந்து பெரிய ஸ்டேடியம் கட்டி அழகான ஒரு வாக்கிங் ட்ரெயிலும் போட்டிருக்கு. அதை உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி. ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள். வாங்க, அப்படியே வாங்க அப்படி நேராக நடந்து போகலாம். இங்கே பாருங்கள், பியர் கிரீக் பார்க்கில் ஒரு ஓப்பன் டெய்லி பியர் கிரீக் பார்க்கோட ட்ரெயின் அண்டு மினி கோல்ஃப்னு ஒன்று போட்டிருக்கு. இங்கே வந்து ஒரு சின்ன ட்ரெயின் ஒன்று ஓடுதுங்க உள்ள, கிட்ஸுக்காக ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த பக்கத்தில் இருக்க கேட்டை திறக்கக்கூடாது. இது வந்து இங்கே மக்கள் வந்து யாரோ ஒருத்தவங்களோட வீடு இருக்குது, அவங்களுக்காக இந்த கேட் இருக்குது. அவங்க காரு அதுபோக மெயின்டெனன்ஸ் பீப்புள் யூஸ் பண்ணுற டோரு. நம்ம சைடு வழியாக அந்த இறங்கி போகிறாங்களா இப்படி போகணும். ஓகேவா. வாங்க மக்களே, இப்படி இறங்கி நேராக போனோம்னா அந்த பெரிய ஸ்டேடியம், பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேடியங்க, கவர்மெண்ட்டு புதுசாக கட்டியிருக்கு. அதையும் பார்க்கலாம். ஓகேவா. அவங்களுக்கு காட்டுற அன்றைக்கி வாங்க. பாருங்கள், கவர்மெண்ட் வந்து கிட்ஸுக்காக என்ன அழகாக ஒரு பார்க்கை ரெடி பண்ணியிருக்கு. அதில் கிட்ஸுக்கு நிறைய கேம் எல்லாம் இருக்குது பாருங்கள் விளையாடுறதுக்கு. ஓகே. இந்த கேமெல்லாம் முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் எல்லாமே இருக்குது. ஆனால் புதுசாக ஒரு இது போட்டிருக்காங்க, ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. உள்ள சேர் என்னெல்லாமும் இருக்குது. கேட்டு பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு இன்னைக்கு கேட்டுருவோம் அவங்கக்கிட்ட. வெயிட் பண்ணுங்கள். வாங்க நேராக அந்த ஷெட்டுக்கு போகிறோம். போய் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க, ஏதாவது இலவசமாக ஏதாவது இருக்கான்னு கேட்கணும். அடியை தவிர சாப்பாடு இருந்தால் பிக்கப் பண்ணிடுவோம். நம்மளோட வேலையே ஓசி திங்கிறதாங்க. கனடாவில் போய் இப்படியாடா அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம். பட் வேறு யாருக்காக இருந்தால் நம்ம ரெஃபர் பண்ணலாம். போங்க இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லலாம். அப்படி தானே. ஓகே. இங்கே பாருங்கள், அவங்கக்கிட்ட இந்த ஷெட்டு எதுக்குன்னு கேட்டோம். அவங்க சொன்ன இது ரொம்ப ஜோக் ஆகிட்டுங்க. அவங்களோட டாட்டரோட செகண்ட் பர்த்டே, அவங்க பொண்ணுக்கு 2வது பிறந்தநாள், அதுக்காக அவங்க போட்ட ஷெட்டாக நம்ம கவர்மெண்ட்டு ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்குன்னு நினச்சோம். ரொம்ப கேவலமாக போச்சு. சரி வாங்க, கேவலப்படுறதே அசிங்கப்படுறதெல்லாம் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டது. நேராக நம்ம ஸ்டேடியத்துக்குள்ளே போகலாம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா. வெளியே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஷெட்டெல்லாம் பிடிச்சிருங்க. யாருனாலும் வரலாம், வந்து இருந்து சாப்பிட்டுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போங்க. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். ஓகேவா. அதே மாதிரி பாருங்கள், பார்க்கிங் லாட்டும் பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஈஸியாக நீங்கள் பார்க்கிங் லாட்டில் வந்துட்டு அழகாக அங்கே யூஸ் பண்ணிவிட்டு ஷெட்டை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேடியத்துக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டேடியத்தில் ஏபிசிடின்னு நிறைய இருக்குதுங்க. பிளாக் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஏபி வந்து இந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஏஎம்பிஎம். பி வந்து என்ன அப்படின்னா மென்ஸோட ஒரு வாஷ்ரூம். ஏ அப்படிங்கிற இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டீம் ரூமு, அதோட எலிவேட்டர், இது மாதிரிலாம் இருந்ததுங்க. ஓகேவா. இதெல்லாம் ஃபுல்லி ரெனோவேட்டட், ஃபுல் நியூ தான், ஆக்சுவலி ரெனோவேட்டட் கிடையாது. ஓகேவா. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே எப்படி ஜம்ப் பண்ணி உள்ளே போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஓப்பனிங் இருக்குது. அந்த ஓப்பனிங்க்கு அப்படியே உங்களை நடந்தே கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க ட்ரெயில் பார்க்கலாம். ஃபுல் வீடியோ இன்றைக்கி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக மாறி இருங்க. அதனால் ஒரு ப்ராஃபிட் இல்லை. எதுக்கடா மரம்னு திட்டாதீங்க, சும்மா மாறி வைங்க. எதாவது யூஸ்ஃபுல்லாகுதான்னு பார்ப்போம். சப்போஸ் எதாவது மில்லியன் கணக்கில் யூடியூப்காரன் கொடுத்தானே உங்களுக்கு தர்றேங்க. ஓகேவா. சரி வாங்க. நீயாவது தர்றதாவது பிக்காளி பயலே அப்படிங்கிறீங்களா. ஓகே வாங்க. இன்னொன்று, அதுக்கு முன்னாடி நுழையும் போது ட்ராக்கோட க்ளோஸ்டு டு பப்ளிக்னு போட்டிருக்காமாங்க. அதோட ஹவர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பப்ளிக் எந்தெந்த நேரத்தில் இது உள்ளே போகலாங்கிறது. ட்ராக்கு சூப்பராக இருக்கா. நம்ம ஸ்டேடியத்தோட இன்டோர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே. இப்போ இந்த ட்ராக்கில் அப்படியே ஒரு நம்ம ரொம்ப ஸ்லோவாக போகிற ஒரு இடத்த பிடிப்போம். அப்படின்னா தானே வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. நம்பர் 3 ஓகே தான். இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்பர் 3ல் ஒரு ஃபுல் ரவுண்டு அடித்து உங்களுக்கு ட்ராக்கை ஃபுல்லாக காட்டுறேன் இன்றைக்கி. அப்படியே உங்கள் சார்பாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஃபுல் ரவுண்டு அடித்தா நீங்கள் எனக்கு டயபெட்டிக் வராது. இருந்திருந்தால் கூட கொஞ்சம் குறைஞ்சிரும்ல. அவ்வளோதான். நீங்கள் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே என்னோடய உடற்பயிற்சி செஞ்சிடலாம். ஈஸியாக வெயிட்டை குறைக்கலாம். அதே மாதிரி டயபெட்டிக் எதுவுமே வராத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ பாருங்கள், ஃபுல் ட்ராக் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். ஸ்டேடியம் செம்மையாக இருக்கா. இது மாதிரி இங்கே ஏகப்பட்ட ஸ்டேடியம் இருக்குங்க. நாட் ஓன்லி திஸ் அப்படிங்கிற மாதிரி தான். இங்கே எந்த பார்க்குக்கு போனாலும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பார்க்குங்க நார்த்து டெல்டாவில் இருக்குது.
நார்த் டெல்டா செகண்டரி ஸ்கூல்லையும் ஒரு பார்க் இருக்குது. அந்த ட்ரையலும் இதே மாதிரி தான் இருக்கும். சூப்பர் ட்ரையலாக இருக்கும். அதோட ஸ்டேடியமும் இதே மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீட் அண்ட் க்ளீன் தான். பாருங்கள், ஃபுல் வியூ பார்த்துட்டிங்கள, செமையாக இருக்கா? ஓகே ரைட், வாங்க வாங்க வாங்க, அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் எனக்கு. என்ன வாங்க மக்களே, இங்கே சனிக்கிழமை காலையில், அதனால இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு கிடையாது. இன்றைக்கி வெஜிடேரியன் தான். ரொம்ப கவலையாக தான் இருக்குது வெஜிடேரியன் ஃபுட்டை திங்கிறதுக்கு. நேற்றுக்கு நைட்டாவது எப்படியாவது ஆட்டையை போட்டு நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு பார்த்தேன். வீட்டம்மா சார் டென்ஷன் ஆகிட்டாப்புல. அப்படி நாக்கு கேட்குதோன்னு கடுப்பாகிட்டாப்புல. ஐயையோ, இது என்னடா பெரிய பொழப்பாக போச்சு. இதில் வேறு என் பையன் வேறு சும்மா இருக்காமல் அவன் வேறு கேட்டான் நானும் நான்வெஜ் சாப்பிடுவேன்னா. வீட்டம்மா இன்னும் ஜம்ப் பண்ணிட்டாப்புல. இவர் வேக வேகமாக ஓடி வந்து மூச்சு இலக்கி வந்தோடனே பயந்துட்டேங்க. என் கிட்டே வந்தோடனே ஏதோ காக்கா தான் வந்து கொத்த வந்துட்டு கழுத்தன்னு நினச்சி பயந்துட்டேன். ஓகே, எல்லாம் ஓடுறாங்க. நம்ம நல்ல வீடியோ எடுத்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம போகிறது தான் ஸ்பீடு ட்ராக்கான்னு கூட தெரியல. ஏன்னா ஓடுறவங்க ஃபுல்லாக நம்ம ட்ராக்கில் தான் ஓடுறாங்க. அதனால் அப்படியே ஸ்லோவாக வந்து இடத்த மாற்றுவோம். அப்படியே மாறுறோம். எப்படி இருக்குது ஸ்டேடியம்? எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா? சூப்பர் ஸ்டேடியங்க. அப்படியே லட்டு மாதிரி அப்படி அழகாக வடிவமைச்சிருக்காங்கல்ல. சூப்பர். வாங்க வாங்க வாங்க. இங்கே ஒரு குண்டு பையில பாருங்க, அவன் என்னமோ நம்பர்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் பைய. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த ட்ராக்கில் காலையிலையும் சாயங்காலமும் அழகாக ஓடிக்கிட்டு இருப்பாங்களா. ட்ராக்கை தாண்டி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வலை மாதிரி இருக்கா. அந்த வலை அந்த கம்பியாக பெருசாக இருக்கா. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாபி பாய்ஸ், நம்மளோட பிரதர்ஸ் எல்லோரும் உட்காந்து கிரிக்கெட் விளாடுவாங்கங்க. அவங்கெல்லாம் ரெகுலர் கிரிக்கெட் பாய்ஸ். ஒரு டீமே இருக்குது, கிரிக்கெட் டீம். இங்கே எங்கே போனாலும் நீங்கள் அவங்க கிரிக்கெட்டை பார்க்கலாம். ஆமாம், அதுவும் செமையாக இருக்கும் கிரிக்கெட் ஆடுறதும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்க வரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய் பாய், see you soon மக்களே, பாய்.